World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா. நம்முடைய சஸ்திக் சாஸ்திரா ஆராய்ச்சி ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று 786 கட்டணத்தில் அருமையான வகுப்புகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் நாம் என்ன மாதிரி தலைப்பில் வகுப்பு பார்க்க போகிறோன்னா, பாதகாதிபதி தரும் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்களுக்கும் நம்ம எடுக்க போகிறோம். பொதுவாக ஜோதிடத்தில் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும்போதே எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த பாதகாதிபதிய கான்செப்ட் எப்படி செயல்படும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி முழுமையான கருத்துக்களை தான் நாம் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பாதகாதிபதி அப்படிங்கிறவர் ஒரு வித்தியாசமான ஒரு பாவமாக வருவார், வித்தியாசமான கிரகமாக வருவாங்க. அதை எப்படி எடுக்கணும், அதை எப்படி ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில் அப்ளை பண்ணணும், அந்த பாதகாதிபதி எப்படிப்பட்ட வலிமையில் இருக்கணும், அதை பற்றி முழுமையான தகவல்களையும், அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான சிறப்பான கோயில்கள் இருக்குது, அதை பற்றி தான் நாம் இந்த வகுப்பில் முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வகுப்பு நமக்கு 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடைபெற போகுது. ஸோ அப்போ இந்த வகுப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு 3 மணி நேர வகுப்பாக நடைபெற போகுது. அதை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாதகாதிபதி அப்படின்னா என்ன? பாதகாதிபதி அப்படிங்கிற வார்த்தையிலேயே பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாதகம் அப்படின்னாலே தீங்கு விளைவித்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறவர் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறனால தான் இதை முக்கியத்துவமாக நம்ம ஜோதிடத்தில் பார்க்குறோம். ஸோ ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது, நிறைய கிரகங்கள் இருக்குது. அவங்களாம் நமக்கு நன்மை தீமைகளை கலந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே கிரக வலிமையை பொறுத்து இருக்குது. அப்போ பாதகாதிபதிங்கிறவர் காமனாக அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு பாதகத்தை செய்வார். அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் பாதகாதிபதி பாதகஸ்தானம் மாறுபடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல சரலக்னம். சரலக்னம்னா யார்? மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் பாவம் தான் பாதக ஸ்தானமாக வருது. அடுத்து ஸ்திரலக்னம். ஸ்திரலக்னம் அப்படின்னா ரிஷபம், சிம்மம், விருச்சகம். ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இது எல்லாத்தையும் ஸ்திரலக்னம் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்திரலக்னங்களுக்கு 9ஆம் பாவம் தான் பாதகஸ்தானமாக வருது. அடுத்தது உபயலக்னம். உபயலக்னம்னா 4 கார்னர் லக்னங்கள்: மிதுனம், கன்னி, தனுஷ், மீனம். ஸோ இந்த 4 லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் பாவம் தான் பாதகஸ்தானமாக வருது. இப்போ இது என்ன சொல்லலாம்னா, 3 லக்னங்களாக பிரிக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 லக்னங்களை 3ஆக பிரிக்கிறோம். சரலக்கணத்தில் மேஷம், கடகம், துலாம், மகரம் 4 லக்னம் வருது. அதனுடைய பாதகஸ்தானம் 11ஆம் பாவம். அப்போ மேஷ லக்னத்துக்கு 11ஆம் பாவம் யார்? சனி. கடக லக்னத்துக்கு 11ஆம் பாவம் சுக்கிரன். துலா லக்னத்துக்கு 11ஆம் பாவ அதிபதி சூரியன். மகர லக்னத்துக்கு 11ஆம் பாவ அதிபதி செவ்வாய். அப்போ இந்த 4 ஸ்தானங்களும் பாதகஸ்தானமாக வரும். அந்த 4 கிரகங்களும் பாதகாதிபதியாக வராங்க. ஸ்திர லக்னத்திற்கு, ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி சனி, சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், விருச்சக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சந்திரன், கும்ப லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த 4 கிரகங்களும் ஸ்திர லக்னங்களுக்கு பாதகாதிபதியாக வராங்க. அடுத்து உபய லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, கன்னி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி குரு, தனுஷ் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன், மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன். அப்போ குரு புதன் உபய லக்னக்காரங்களுக்கு பாதகாதிபதியாக வராங்க. அப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் லக்னத்துக்கு பாதகஸ்தானம் எது,
பாதகாதிபதி எது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பாதகஸ்தானமாக நமக்கு என்ன வருதோ அந்த பாவ காரகத்துவத்தின் வழியாக நமக்கு பாதகத்தை செய்வார்னு எடுத்துக்கிறோம். பாதகாதிபதி யாராக வராங்களோ அந்த பாதகாதிபதி கிரகத்தின் வழியாக நமக்கு கெடுதல் செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உபயலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் பாவத்தின் மூலமாக கெடுதல் வரும். ஸ்திரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் பாவத்தின் மூலமாக கெடுதல் வரும். சரலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 11ஆம் பாவத்தின் வழியாக கெடுதல் வரும். இது எப்படிப்பட்ட கெடுதல் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், சரி இந்த பாவங்கள்லாம் நல்ல பாவம் தானே, 6, 8, 12 பாவங்கள் கூட இல்லை, 7ஆம் பாவம்னா நல்ல பாவம், 9ஆம் பாவத்தில் நன்மை இருக்குது, 11ஆம் பாவத்தில் நன்மை இருக்குது, நிறைய நல்ல காரகத்துவங்கள் இருக்குது, ஆனால் இவங்களே பாதகாதிபதியாக வரனால என்ன செய்வாங்க? ஸோ இந்த பாவத்தின் வழியாக நமக்கு ஆஸ் யூஷுவல் நடக்கிற நன்மைகள் நடந்தாலும் அந்த நன்மைகளை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நமக்கு ஒரு பாதகத்தை, ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாதகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உபயலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் பாவம் பாதகஸ்தானம்னா கல்யாணம்லாம் ஆகிடும், ஆனால் மனைவி வழியில் ஏதாவது ஒரு சிக்கல்களை கொடுக்குறது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குறது, இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குறது, அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுத்துரும். அதுமாதிரி ஸ்திரலக்கணக்காரங்களுக்கு 9ஆம் பாவங்கிறனால ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக யாத்ரா எல்லா விஷயத்துலையும் அவங்களை டெவலப் பண்ணி கொண்டு போனாலும் அப்பா மூலமாக, குருமார்கள் மூலமாக ஒரு ஆன்மீக வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தையும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். அடுத்தது சரலக்கணம். சரலக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம். அப்போ சரலக்கணத்துக்கு 11ஆம் பாவம் அப்படின்னா லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து மீண்டும் ஏதோ ஒரு சிக்கலில் போய் அவங்களை சிக்க வச்சிரும். நண்பர்களை நல்லா கொடுக்குற மாதிரி கொடுத்து நண்பர்கள் மூலமாகவே ஏதாவது துரோகங்களையும் பிரச்சனையும் சந்திக்கிற மாதிரி சூழலை கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி அந்த பாவ காரகத்துவத்தின் வழியாகவே இந்த பாதகம் செயல்படும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அனுபவ ரீதியாக பார்க்கும்போது பாதகாதிபதி ஒரு கிரகமாக வரார். ஸோ பாதகாதி கிரகம் நமக்கு கெடுதல் செய்வார். அதை விட கெடுதல் செய்கிறவர் யாருன்னா பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகம். அப்போ பாதகாதிபதி கிரகம் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் அதை விட கெடுதல் வந்து பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் போய் உட்காரும்போது அந்த கிரகம் கெடுதல் செய்யும். இந்த கெடுதல்கள்லாம் எப்போ வரும்னா, அந்த குறிப்பிட்ட கிரகம் பாதகாதிபதி கிரகமோ பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகமோ எப்போல்லாம் தசாபுக்திக்கு வருதோ அப்போல்லாம் பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு தான் பாதகாதிபதி அமைப்பு. அப்போ இந்த பாதகாதிபதி குறிப்பாக எந்த மாதிரி விஷயங்களில் தீங்கு விளைவிக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் குறிப்பாக எந்த மாதிரி விஷயங்களில் அதிக அளவு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னா காரகத்துவத்தில், ஸோ உடல் காரகத்துவம், உறவு காரகத்துவம், உயிரற்ற காரகத்துவம் 3 விஷயம் இருக்குது. இதில் இந்த பாதகாதிபதி எங்கே அதிகமான பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது உடல் காரகத்துவத்தில் ப்ராப்ளம், உயிரற்ற காரகத்துவத்தில் ப்ராப்ளம், உறவு காரகத்துவத்தில் பெருசாக பாதிப்பை கொடுக்கறதில்ல. அப்போ என்ன பண்ணுதுன்னா, உடல் காரகத்துவம் அதாவது மெடிக்கல்னு சொல்லுவோம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் இந்த பாதகாதிபதியை அதிக அளவில் நம்ம எடுக்கணும். உயிரற்ற காரகத்துவத்திலையும் நிறையா விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸில் பாதகஸ்தானத்தையும் பாதகாதிபதியும் ரொம்ப முக்கியமாக நம்ம அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதி வந்து 6ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கு, 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கு, 12ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கு, அல்லது ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் மிக மோசமான விளைவுகளை சந்திப்பீங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக இதில் பிரச்சனை வரும், உடல் ரீதியான பிரச்சனை, மருத்துவ ரீதியான பிரச்சனை, உடம்புல கொடிய நோய் ஏற்படுறது, அறுவை சிகிச்சை ஏற்படுறது, அந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த உயிரற்ற காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தானம் வந்து எந்த பாவத்தோடு கனெக்ட் ஆகுதோ, எந்த கிரகத்தோடு கனெக்ட் ஆகுதோ அந்த கிரகம் வழியாக, அந்த பாவம் வழியாக நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு நிறையா பரிகாரங்கள் இருக்குது. வாழ்வியலாகவும் நம்ம நிறையா பரிகாரங்கள் எடுக்கலாம், கோயில் பரிகாரங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் பாதகஸ்தான அதிபதியாக யார் வராங்களோ அவங்களுக்குன்னு சில கோயில்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், வாழ்வியல் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானங்கிறது பாதகத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறோம். சில இடங்களில் திருமணத்தை கூட நிறுத்தும், படிப்பை கூட தடை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு பரிகாரமாக என்னென்னா, பாதகஸ்தானம் தொடர்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த
உடல் உறுப்புக்கு என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணிக்கிறது, மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உயிரற்ற காரகத்துவத்தில் பாதகம் சம்மந்தப்பட்டால் நாமளாவே அந்த விஷயத்துக்கு திரும்பி ரெக்கவர் ஆகிற மாதிரியான ஒரு தீங்கை நாமளாவே செய்து கொள்ள வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாதகஸ்தானத்தோட 7ஆம் பாவம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, திருமணம் ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மண்டபத்துக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுக்காம டம்மியாக ஒரு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த அட்வான்ஸை திரும்ப வாங்காமல் அந்த மண்டபத்தை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் நினைக்கிற மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கல்யாணத்தில் பிரச்சனை வராது. அது பாதகாதிபதிக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரம். குழந்தைங்க காலேஜ் படிக்கணும், ஸ்கூல் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ஸ்கூலில் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போடாமல் டம்மியாக ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பணத்தை திரும்பி வாங்காமல் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் படிக்க வைங்க. இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை சிறப்பாக செய்யலாம். அப்போ என்னென்னா, நாமளாவே சில விஷயங்களை கேன்சலேஷன் பண்ணிக்கிறது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீக யாத்திரைக்கு போகிறீங்க, 9ஆம் பாவம் உங்களுக்கு பாதகஸ்தானத்தை தொடர்பாகுதுன்னா வாலண்டியராக ஒரு டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணுங்க, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணுங்க, வேறு ஏதாவது ஒரு ஏர்லைன்ஸில் புக் பண்ணி போயிட்டு வாங்க. இதெல்லாம் பாதகாதிபதிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதகாதிபதி சம்மந்தமான சப்ஜெக்டில் இருக்குது. நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இன்றைக்கி நான் இதை சொல்லிக் கொடுத்துருக்கேன். நம்முடைய கிளாஸில் 3 மணி நேர வகுப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய ஒவ்வொரு லக்னத்துக்கும் படிக்க போகிறோம். அதுக்கான பரிகாரங்களே சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வந்து 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடைபெறும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள்.